அம்பேத்கர் பிறந்த நாளான ஏப்ரல் 14ஆம் தேதி நாளை தமிழகத்தில் உறுதிமொழி ஏற்போம் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அழைப்பு. அண்ணல் அம்பேத்கர் வழியில் சமத்துவ சமுதாயம் உருவாக்கிட அனைவரும் பாடுபடுவோம் என்றும் சூளுரை. அதிமுக ஆட்சியில் மக்களுக்கு சிறு பயனும் கிடைக்கவில்லை என்று திமுக குற்றச்சாட்டு. குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு ஆதரவு, நீட் தேர்வுக்கு அனுமதி, பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமைகள் என்று அதிமுக ஆட்சியில் நிகழ்ந்தவற்றை சுட்டிக்காட்டி விமர்சனம். பெண்களை முன்னிறுத்தி பல திட்டங்களை பிரதமர் மோடி செயல்படுத்தி வருகிறார் என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கருத்து. ஏழைகளுக்கு கழிப்பிட வசதி, கான்கிரீட் வீடு உள்ளிட்ட திட்டங்களை பட்டியலிட்டு பேச்சு. தேர்தலுக்கு பிறகு அதிமுக டிடிவி தினகரன் வசமாகும் என்று டிடிவி தினகரனுக்கு ஆதரவாக தேனியில் பிரச்சாரம் மேற்கொண்ட அண்ணாமலை பேச்சு. டிடிவி தினகரன் கையில் அதிமுக சென்றிருந்தால் ஸ்டாலின் முதலமைச்சராகியிருக்க மாட்டார் என்று அண்ணாமலை கருத்து. அதிமுக டிடிவி வசம் வந்துவிடும் என அண்ணாமலை கூறுவதற்கு அவர் என்ன ஜோசியரா என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு கேள்வி. அண்ணாமலை விஸ்வாமித்திரரோ சூப்பர் ஸ்டாரோ இல்லை என்று செல்லூர் ராஜு கடும் விமர்சனம். தூத்துக்குடி தொகுதி திமுக வேட்பாளர் கனிமொழி கருணாநிதி வாகனத்தில் தேர்தல் பறக்கும் படையினர் சோதனை. பணமோ பொருட்களோ எதுவும் இல்லை என்று தீவிர சோதனைக்கு பிறகு அதிகாரிகள் தகவல். ராமநாதபுரத்தில் பிரதமருக்கு பதிலாக அவரால் களமிறக்கப்பட்டவர் ஓ பன்னீர்செல்வம் என்று அண்ணாமலை பேச்சு. தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு ஓ பன்னீர்செல்வத்தின் விஸ்வரூபம் தெரியும் என்றும் கருத்து. பொங்கலுக்கு புத்தாடை கொடுக்கிறது போன்று திமுக காங்கிரஸ் கட்சி இலங்கைக்கு கச்சத்தை வைத்தாரை வார்த்தார்கள். ராமநாதபுரம் வேட்பாளர் ஓ பன்னீர்செல்வத்தை ஆதரித்து தேர்தல் பரப்புரை செய்த அண்ணாமலை குற்றச்சாட்டு. கல்வி உரிமையை பறிகொடுத்துவிட்டு மாநில தன்னாட்சியின் பெயர் பற்றி பேசுவது கொடுமை. நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் கடும் தாக்கு. பல ஆண்டுகால வறுமையை ஒழிக்க இந்த தேர்தல் அரசியல் வரலாற்று வாய்ப்பு எனவும் கருத்து. மக்களை திசை திருப்ப ஆதாரமற்ற அவதூறு கருத்துக்களை பாஜக தலைவர்கள் பரப்புகின்றனர் என்று தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை குற்றச்சாட்டு. ஊழலை ஒழிப்பதாக கூறும் பிரதமர் மோடி ரூபாய் 7.5 லட்சம் கோடி நெடுஞ்சாலை முறைகேடு பற்றி வாய் திறக்காதது ஏன் என்றும் கேள்வி. தனது அம்மாவிற்காக நடிகர் விஜய் கட்டிய சாய்பாபா கோவிலை பார்வையிட்டார் நடிகர் ராகவா லாரன்ஸ். நண்பன் விஜயின் சாய்பாபா கோவிலுக்கு அவரது தாயாருடன் சென்றேன் என்று ராகவா லாரன்ஸ் நெகிழ்ச்சி பதிவு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.